நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோபு 5:24. திறந்தீங்களா பைபிளை? நான் வீட்டுக்குள்ள நடத்தும் போது பார்த்தேன், பைபிளை திறக்கிறத பார்த்து. ஒரு இடத்துல பிலிப்பியிலேருந்து பெருசாக பண்ணேன். ரொம்ப நேக்கா பைபிளை திறந்தாங்க. அதாவது கடைசி பக்கத்துலேருந்து அப்படியே சுற்றிட்டு வந்தால் எந்த பக்கம் தெரிஞ்சுவோம். கடைசி அதையும் கண்டுபிடிக்கல, பிற மூடிட்டாங்க. எனக்கு நம்ம விசுவாசியில் நினச்சி பார்த்தா எனக்கு வெக்கமாக இருந்துச்சு, உண்மையிலே வெக்கம். நான் வசனத்தை போதிக்கிற நம்முடைய சபையில் ஒரு புத்தகம் எங்கே இருக்குது அப்படின்றதுல ஏன் தெரிலன்னா அதை பற்றி படிக்கிறது இல்லை, கவனமாக பைபிள் வாசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். நான் உண்மையிலே அன்னைக்கு ரொம்ப துக்கப்பட்டேன். நல்லா கவனிங்க, பைபிளை வாசின கடைசி நாட்களில் வசனம் ஒன்று தான் நம்மளை ஆசிரியம். நான் சொல்கிறேன், வாலிபுல்னு சேர்த்தேன். இந்த பைபிள் இன்னைக்கு என் கையில் இல்லைன்னா நான் இப்படி இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் என்னைக்கோ எங்கேயோ ஒரு நிலைமையில் இருந்திருப்பேன். இந்த வேத வசனத்தின் முக்கியத்துவத்தை, கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த வேத வார்த்தை அதிகமாக படிக்கிறேன். வேத வசனத்தை இன்னும் கற்றுக்கொள்ள வேணுங்கிற வாஞ்சியோடு பல மணி நேரங்கள் வேத வசனம் செலவழிக்கிறேன். இன்னைக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வசனங்களை முக்கியத்துவம் கொடுக்கலன்னா குடும்பங்களை ஆசீர்வாதம் இல்லை. அதனால பெற்றோர்களை சொல்றேன், பெற்றோர்களே அப்படி இருந்தால் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். பைபிள் 66 புத்தகம் படிங்க, திரும்ப திரும்ப பைபிளை வாசிங்க, பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரி சொல்லக்கூடிய இப்போ ஏன்னா திருப்புறதை பார்த்தவொடனே யோபு எங்கே இருக்குன்னு சிலருக்கு தெரியல, அதனால தான் பார்த்தேன். சரி, 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? உம்முடைய கூடாரம் சமாதானத்துக்கு காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவே காண மாட்டீர். இன்னொரு முறை சேர்ந்து வாசிக்காமா? உம்முடைய கூடாரம் சமாதானத்திற்கு காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவே காண மாட்டீர். கடந்த நாட்களில் வீட்டு கூட்டங்களில் மேக்சிமம் இந்த வசனத்தை வச்சு தான் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுத்தேன் வீட்டு கூட்டங்களில். இதே வசனம் தான் கர்த்தர் இந்த காலவெளியிலே உள்ளத்தில் பாரப்படுத்தினார். இந்த வரப்போகிற 2025ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிற நம்முடைய குடும்பம் இந்த கூடாரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூடாரம் என்று எழுதப்படுகிறது. நம்முடைய வீடு ஒரு கூடாரம், சபையும் ஒரு கூடாரம். இந்த 25ஆம் ஆண்டுல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுடைய கூடாரம் எப்படி இருக்க காண்பீர் சொல்லப்படுகிறது. சமாதானத்தோடு இருக்க காண்பீர், அதை விசாரித்து காணும் பொழுது குறைவை. இந்த வார்த்தை இந்த வரப்போகிற புதிய ஆண்டுல நிறைவேற வேணுமானால் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நம்முடைய கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரமாய் இருக்கக்கூடாது, அதை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய் இந்த காலவெளியின் உள்ளத்திலே ஆண்டவர் பாரப்படுத்தி இந்த வார்த்தையை வச்சனால உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எதிர்கொள்ளக்கூடிய 25ஆம் வருஷம் நல்ல காலம் கிடையாது, நல்ல காலம் கிடையாது. மிக மோசமான காலத்துக்கு நினைச்சு போகிறோம். நான் கொஞ்சம் இந்த வருஷத்தில் நடந்த யுத்தங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், வியாதிகள், ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். இதுவரை இல்லாத அளவிற்கு தேசங்கள்ல பயங்கர பிரச்சனை போய்கிட்டு. இன்னைக்கு சமாதானம் சமாதானம் என்று வெளிப்பேச்சாய் பேசினாலும் நீ பேப்பர்ல வாசிப்பீங்க, 9 தேசத்துல அணுகுண்டு என்ன வச்சிருக்காங்க, இப்ப ரெடியா இருக்கு. அணுகுண்டு எப்படி இருக்கு? ரெடியா. நான் போடவா நீ போடவா அப்படின்ற இடத்துல 9 தேசத்துல இன்க்ளூடிங் இந்தியாவையும் சேர்த்து உள்ளடக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா வெளியே சமாதான பேச்சுவார்த்தை போல நடக்கிற ஒரு நிலைமை. தேச சமாதான உள்நாட்டு யுத்தங்கள் மாத்திரம் எத்தனை தேசங்கள்ல நடக்கிறது என்பதை நீங்க கொஞ்சம் அறியுங்க, பேப்பர்ல வாசிங்க, மற்ற காரியத்தை பாருங்க. சமாதானம் கிடையாது. வரப்போகிற நாட்களில் இதை காட்டிலும் வேதவசனத்தின் அடிப்படையில் இதை காட்டிலும் பெருக போகிறதே தவிர என்ன செய்ய போறதில்ல, குறைய போறதில்லை. இயற்கையின் அழிவை பார்த்தோம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருஷத்துல இயற்கையினால் ஏற்பட்ட அழிவுகள் ஏராளம். எங்கெல்லாம் நிலம் சரிவு ஏற்படாது என்று நினைத்தாங்களோ அங்கெல்லாம் நிலம் சரிந்தது. திரளான ஜனங்கள் அழிந்து போனார்கள். பாதுகாப்பான தேசங்களும் மிக ஆபத்துக்குள்ளாக்கப்பட்டதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன்? நாம் இந்த கடைசி காலத்தை எட்டி கொண்டிருக்கிறோம். கேன்சர்னாலும்
ஹார்ட் அட்டாக்லாம் இறந்து போன அநேகர். ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக நான் பார்ப்போமானா வேலையில்லா திண்டாட்டங்கள், வேலை இழப்புகள். அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பின்பு என்ன நடக்குன்னு தெரியாது. வெளி தேசத்தார் அநேக தங்களுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிற நிலைமை. முந்தி அங்கே குழந்தை பிறந்த அந்த நாட்டு சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அங்கேயே போய் குழந்தை பிறப்பாங்க. ஆனால் அவர் இப்போ சொன்னார், அங்கே பிறந்தாலும் யார் கிடையாது, சிட்டிசன் இல்லை என்ற நிலைமையெல்லாம் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் இதன் மத்தியிலே கர்த்தர் அவருடைய ஜனத்தை சமாதானமாக்க போகிறார். ஹல்லேலூயா. அதை விசாரித்து காணும் பொழுது குறையில்லாமல் கர்த்தர் நிச்சயம் பாருங்க நடத்துவது கர்த்தர் நடத்துவார். ஆனால் அதற்கு நாம் பாத்திரமாய் சற்று மாறிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த கால்வழியிலே நம்மளோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். நான் சொன்னது போல இந்த வசனத்தை மையமாய் வைத்தே கடந்த நாட்களில் பல இடங்களில் கர்த்தருடைய வார்த்தை நான் சொன்னேன். இன்றைக்கு அடுத்த செயலில் அதற்கு இந்த மாதத்தில் அதை நம்முடைய கூடாரம் இந்த வரப்போகிற 25ஆம் ஆண்டு சமாதானமா இருக்க. எல்லா நாளும் பணத்தினால சமாதானம் அல்ல, சொத்துக்களால சமாதானம் அல்ல. நீ சொத்து அதிகமா இருக்கதா, பிரச்சனை அதிகமா இருக்கதை பார்க்கிறோம், பிரச்சனைகள் ஏறாம இருக்கதை பார்க்கிறோம். அதல்ல சமாதானம், தேவைதான். ஆனால் ஆண்டவர் எது இருக்கோ இல்லையோ நம்முடைய குடும்பங்களை சமாதானத்தின் காரியத்தினால அவர் மூட போகிறார். ஹல்லேலூயா. 1000 10,000 விழுந்து அழிந்தாலும் என்று எழுதப்படுகிறது. அதே போல குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர், அது பொருளாதார குறைவா இருந்தாலும், ஆரோக்கிய குறைவா இருந்தாலும், எந்த குறைவா இருந்தாலும் எல்லா குறைவை நிறைவாக்கி நடத்துவார். ஹல்லேலூயா. அது சொல்ல விசாரித்து காணும் பொழுது குறைவை நினைச்ச மாட்டீர். இந்த வார்த்தை பிடிச்சுக்கொள்ளும். 2025 ஆண்டுக்குள்ள போன பிறகு தான் வாக்குத்தத்தம் இல்லை, போறதுக்கு முன்னாலேயே கர்த்தருடைய வார்த்தை பற்றி கொண்டு ஆண்டவரே இந்த வசனத்தின்படி இந்த வரப்போ 2025 ஆண்டு முழுவதும் இவருடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கணும். விசாரித்து பார்க்கும்போது குறைவே இல்லாம நீர் என்ன செய்யணும், நடத்த. குறை விட்டுருக்கிற உலகத்தில் வாழ்றோம், எல்லா இடத்திலும் குறைவுகள் இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் நம்மை நிறைவோடு நம்மை நடத்த வேண்டும். அதற்கு ஒரு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு தகுதியான ஒரு குடும்பமாக, ஒரு கூடாரமாக நம்முடைய மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள், சமாதானத்தை இழந்த, தேவனுடைய நன்மையை இழந்து போன சில கூடாரங்களை குறித்து நான் சொல்லி, ஏன் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது, நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அதை நம்ம விட்டு அகற்றி நாம் எப்படிப்பட்ட கூடாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏதோ ஒரு வசனத்தை பேசணுன்றதுக்காக நான் பேசல. கடந்த நாட்டில் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். இந்த வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிற என்னோடும் சபையோடும் ஒவ்வொருவரும் கர்த்தர் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஜெபித்து இந்த வார்த்தை உள்ள. ஆகவே இந்த வேதத்தில் சொல்ல சுட்டிப்பட்ட போகிற இப்படிப்பட்ட கூடாரங்கள்ல ஏதாவது ஒரு வகையான கூடாரமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா இந்த காலவெளியிலே அதை நம்முடைய வாழ்க்கையில நீக்கு தீர்மானம் பண்ணும். ஒரு தீர்மானம் பண்ணி அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு கர்த்தரை நெருங்குமோ. 2025 ஆண்டு தேசத்துக்கு மிக மோசமா இருக்கலாம், இன்னும் பல விதமான துர்ச்செய்தியை கேட்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை சமாதானத்தோடும் குறைவில்லாமலும் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ ஆதியாம் 13 சாரி சரி வாசிங்க. ரைட் தான், ரைட், வெரி குட், சரிதான். 12 தான் ஆபிரகாம். இல்ல 12 12 13 12 13 ஆதியாகமம் 13 12. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்துடைய கூடாரத்தை குறித்து முதலாவது நான் சொல்கிறேன். சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று லோத்தை குறித்து எழுதப்படுகிறது. யார் இந்த லோத்து? ஆபிரகாமுடைய சகோதரருடைய குமாரன். ஆபிரகாமை தேவன் தேசத்தட்டு வரும்படியாய் அழைத்த வழியிலே
லோத்துவும் அவனோடு இணைந்து வந்தான். ஆபிரகாமை தேவன் அழைத்த வேளையிலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அவனை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆகவே ஆபிரகாமோடு இணைந்து வந்த லோத்துவிற்கும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். இந்த லோத்து அவரோடு பயணித்து வருகிறார். 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஒரு டிஸ்பியூட், வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு, நம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். நல்லா கவனிங்க, சகோதரிய குமாரன். இன்னைக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், நீ பொடி பயடான் இருக்கும், அப்படிதானா? என்னென்ன பேசியிருப்பாங்க. சில விசுவாசிகள் பேசுறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க உயர்ந்தது போல, கீழே உள்ள தாழ்ந்தது போல. ஆனா ஆபிரகாம் அப்படி பேசல. நம் சகோதரன் சொன்னான். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்னு சொல்லப்படுகிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துடைய போதனையில் வளர்க்கப்பட்டிருக்கிறார். யாருக்குமே அந்த நாட்டில் சபை கிடையாது, பைபிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கிறிஸ்துடைய அந்த போதனை இதில் மாத்திரமல்ல, இன்னும் சில இடங்களில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்துவின் போதனையை கேட்கிற நம்ம வாழ்க்கையில எத்தனை கேட்டாலும் அதை கேட்கிற, அதை பணியிறது இல்லை. சரி சகோதரர், நீ இடதுவரம் போனா நான் வலதுவரம் போறேன்ப்பா, நீ வலதுவரம் போனா நான் என்ன செய்றேன், நம்ம நினைச்சு போனா நம்ம நல்லதை தெரிஞ்சுட்டு மற்றதை விட்டுருப்போம். ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், என்னை அழைத்தது ஆண்டவர், என்னை அவர் என்ன செய்வாராங்க, ஆசீர்வதிப்பார். இந்த சிந்த கிறிஸ்துவின் விசுவாசியில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குமானா இந்த சொத்துக்காக, இடத்துக்காக, பணத்துக்காக இதுக்கெல்லாம் போராடவே மாட்டோம். அதுக்கெல்லாம் போராடவே மாட்டோம். இன்னைக்கு சின்ன காரியத்துக்காக சண்டை, சின்ன காரியத்துக்காக சொத்து பிரச்சனைக்காக குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட நிலைமை. விசுவாசிகளுடைய குடும்பம் வெளியே பேசல, விசுவாசிகளுடைய குடும்பங்களை நான் சொல்றேன். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல அவன் ஒன்று தெரியும், என்ன அழைச்சது ஆண்டவர், அவர் நினைச்சுவார் என்ன ஆசீர்வாதம், நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ போ. லோத்து சொல்லியிருக்கலாம், இல்ல ஆபிரகாமே, நான் உங்களோட வந்ததுனால தான் இவ்வளவு ஆசீர்வாதம், நான் உங்களோட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல, அவனுக்குள்ள என்ன காரியம்னா, எகிப்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கேயே இருந்தன ஆசை. ஆனா வேற வழி இல்லாம ஆபிரகாம் வந்ததுனால வேற வழி இல்லாம வந்துட்டான். வேதம் சொல்லுது, இவன் எகிப்தை விட்டு வெளியாது வந்தானே தவிர அவனுக்கு உள்ள இருக்கிற எகிப்து என்ன செய்யல, வெளியவே போகல. இவ்வளவு பரிதாமாட்டேன், இவ்வளவு முட்டாளா இருக்கிறாரு, இவ்வளவு பைத்தியக்காரா இருக்காரு, விட்டு வந்துட்டாரு. சொன்ன உடனே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்து போனான். நீதிமொழி புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஏன் பிரிந்தான் என்பதற்கு காரணம் சொல்லி வாசிங்க. 18:1 நீதிமொழிகள். தானே, பிரிந்து போகிறவன் எதன்படி. அப்ப என்னன்னா, ஆபிரகாமோடு இருக்கும் பொழுது லோத்துக்கு என்ன பிரச்சனைனா, ஆபிரகாம் சொல்றபடிதான் என்ன செய்யணும், கேட்கணும். ஏய் அங்க நிக்காத, இங்கே இரு, எலும்பு, ஜோமண்ணு, பழுவாசி. ஒரு தலைமைத்துவம் அவருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் இருந்தான். தேவையற்ற காரியங்கள், வீணான காரியங்கள் எல்லாம் விலகிட்டான். அதனால்தான் எகிப்துல இருந்து வரும்பொழுதும் ஆபிரகாமோடு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா எகிப்துல இருந்திருப்பான். அங்க இருக்கிற செல்வாக்கு, அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து அங்கே இருப்பான். இல்ல, ஆபிரகாம் வந்துட்டாரு, வாப்பா பேக் பண்ணு, பரட்டு வந்துட்டான். ஆனா இவனுக்குள்ள என்னன்னா, எவ்வளவு நாளைக்கு இவருக்கு கீழ்ப்படிஞ்சே இருக்கிறது, இவர் சொல்றதை என்னத்த நாள் கேட்கறது, எனக்குன்னு ஒரு உரிமை இல்லையா, எனக்குன்னு ஒரு சுயம் இல்லையா, எனக்குன்னு சுய சித்தம் இல்லையா என்கூட. நீங்க அநேகருக்கு அப்படித்தான். நீங்க பல விசுவாசிகள் ஊழியங்கள்ல பல நிலைமையில அப்படித்தான். பிரிந்தான், தன் இச்சையை இப்ப நிறைவேற்ற ஆரம்பிச்சு புரிஞ்சுட்டான். இப்ப எங்க வேணாலும் போலாம், தடிக்காட்டு ராஜா. இப்ப யாரும் அவனுக்கு அதிகாரி இல்ல, பிரபு இல்ல, யாரும் கேட்கறதுக்கு இல்ல, யாரும் விசாரிக்க முடியாது, எது செய்ய முடியாது. எங்க போய் கூடாரம் போட்டானா, சோதம் பட்டணத்திற்கு நேரே கூடாரம் பட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எங்க போய் பார்த்த கூடாரத்தை போட்டா யோசிப்பாங்க. நீங்க எதை பாக்குறீங்களோ
அதே மாதிரியே தான் யார் மாறுவா? நம்ம மாறும். அழகா யார இந்த ஸ்டைல்லாம் எப்படி வருது தெரியுமா? டிவி இப்போ வந்ததுனால தான் ரொம்ப ஸ்டைல் வருது. ஏன்னா அதில் பார்த்து அதை மாதிரியே என்ன செய்யறாங்க? செய்யறது எல்லாம். பொல்லாத மனிதர்கள், துன்மார்க்கர்கள், மகாபாவிகள், அதுக்கு நேரா கூடாரம். இந்த காலவெளியிலே தேவன் தருகிற ஆலோசனை, தேவன் தருகிற சில கண்டிப்பு, தலைமைத்துவத்தின் மூலமாய் ஒருவேளை வாலிப பிள்ளைங்க பெற்றோர் உங்களை சொல்ற காரியமா இருக்கலாம். தலைமைத்துவத்தின் கீழே தலைமைத்துடைய வார்த்தையை கேட்காம இஷ்டப்படி நான் செய்வேன் என்று சொல்லுகிற நிலைமை என்னன்னா, இந்த சோதம் லோத்துடைய கூடாரம். கடைசியில் நிலைமை உங்களுக்கு தெரியும். நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா தெரியும். அடுத்த அதிகாரத்திலே சோதம் பட்டணத்துக்குள்ளே என்ன செய்யிட்டான்? போயிட்டான். 18ஆம் அதிகாரத்தில் நான் சொல்றது ஊர் பிரசிடண்டாகவே மாறிட்டான். அதனால தான் ஊர் வாசலில் உட்காந்துருக்கிறேன். அந்த ஊர் வாசலில் யார் உட்காந்துருப்பாங்கன்னா, கிராமத்தில் பஞ்சாயத்துக்கு உட்காந்துருப்பான். கடைசியில் நிலைமை மிக பரிதாபமான நிலைமை போயிடுச்சு. நிலைமை மிக பரிதாபமான நிலைமை பார். மனைவி உப்பு தூளானால், அருவருக்கப்படுகிற சந்ததி உருவாத காரணமான மிக பரிதாபமான வாதிக்கப்பட்ட நீதிமான் என்று லோத்தை குறித்து எழுதப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கூடாரங்களை குடியிரு சொல்லும்படி சொன்னார். அது சொல்லும் பொழுது எப்படி குடியிரு சொன்னார்னா, எண்ணாமதி புத்தகம் வாசிங்க. எண்ணாமதி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இந்த கூடாரத்தின் வாசல் எதுக்கு நேரா இருக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அவங்க கண்ணில் எது பட வேண்டும்? ஆசரிப்பு கூடாரம். அதான் தென்படணும். ஐத்தானிப்பாடு சொன்னார். ஆனா லோத்துடைய வாழ்க்கையில துன்மார்க்கர், பாவிகள், பயங்கரமான தீமை செய்கிறவர்கள், அவர் நேர கூடாரத்தை போட்டார். சில ஆண்டவருடைய சபையை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு நிச்சயின்படியாய் பிரிந்து போகிறவருடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன். ஒருவேளை ஆரம்ப நாட்கள் ரொம்ப செழிப்பா இருக்கிறது போல இருக்கலாம். ஆரம்ப நாட்கள் தாங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கிறது போல இருக்கலாம். இளையகுமாரன் பணம் சாதித்தான். ஆனா முடிவில் நிலைமை, பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. யோசிச்சு பார்த்தீங்களா? பன்றி திங்கிற தவிடு கூட என்ன செய்யல அவனுக்கு கிடைக்கல. லாஸ். தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு சென்ற, தேவனுடைய சபை விட்டு சென்ற, பெத்லகேம் விட்டு சென்ற எளிமையக்கூடிய குடும்பத்தை குறித்து நமக்கு தெரியும். மிக பரிதாபம். பஞ்சம் பிழைக்க போன பூமி கல்லறை தோட்டமாய் மாறிவிட்டது. மிக பரிதாபமான நிலைமை. தேவனுடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ள மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவன் பசுமல்ல சபையை ஏற்படுத்தி இருக்கிறான்னா உங்களுக்கு ஐக்கியப்பட முடியாது. எனக்காக அல்ல, உங்களுக்காகத்தான் என்ன கொண்டு வச்சிருக்கிறேன். வந்தா வர்றது, போனா போறது, இருந்தா இருக்கிறது, எங்க போறோம் தெரியாது. அதுக்கு சபை இல்லை. இந்த வருஷம் தீர்மானம், அடுத்த வருஷத்துல ஊரு ஞாயிற்றுக்கிழமை கூட முக்கியமான காரணங்கள் அல்லாதபடி ஆராதனைக்கு வராமல் இருக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணு. சொந்த வீடு, சொந்த சபை, உங்களுடைய வீட்டில் திருமணம், உங்களுடைய வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும்பொழுது வேற ஒரு வீட்டுக்கு நீங்க போக முடியுமா? முடியாது. தீர்மானம் பண்ண தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகிற ஒரு நிலைமை மிகுந்த ஆபத்துக்குள்ளே கொண்டு போயிடும். வாதிக்கப்பட்ட நீதிமான் யோசிச்சு பாருங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா மாறி, நான் கடந்த வாரத்துக்கு முன்பு நன்றி உள்ளவளாக இருங்கள் என்று சொல்லி யோவாசைக்கு சொன்னேன். அவனை வேதனை உள்ளவனாய் விட்டு போனான்னு சொன்னேன். ஒரு வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு ஆசிரியக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் சமாதானத்தின் குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இருக்கணும். சபை என்பது ஒரு வீடு மாறி சொல்லப்படுகிற ஆலோசனைகள்
மூப்பர்கள் சொல்ல ஆலோசனையாலும் சரி, பெரியவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனையாலும் செவி கொடுக்க வேணும். அது இல்லாத பட்சத்தில் லோத்தின் கூடாரம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. லோத்தின் கூடாரம் போல நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மிக இக்கட்டான ஒரு நிலைமை போனதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாம் ஜெபித்தது நிமித்தமாகத்தான் லோத்தை நினைச்சதாருங்க தப்பி வைத்தார். அப்படிலாம் அவன் அந்த பட்டணத்தில் அழிஞ்சு போயிருக்கணும். ஃபுல்லா அக்னியில துன்மார்க்கர் அழிந்து போயிருக்கணும். அதுவும் முழுமையாய் பண்ண முடியல. எனக்கு உங்களுக்கும் பெரிய மாதிரியாய் அந்த உப்பு தூணான எழுதப்பட்டிருக்கு. ஆவே தேவ சபை, தேவ ஐக்கியம், தலைவருடைய ஆலோசனை, ஒரு தலைமைத்துவத்தின் கீழாய் இருப்பது மிக முக்கியம் என்பதை நான் உணர்ந்தேன். லோத்து அவன் ஆபிரகாம் விட்டு பிரியாமல் இருந்திருப்பான். ஆனால் அவனுடைய சரித்திரம் வேறு விதமாய் முடிந்திருக்கும், வேறு விதமாய் முடிந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லை. இந்த கடைசி நாட்களில் சபை விடுதலை சில விட்டு விடுவது போல என்று எழுதப்படுகிறது. மிக கவனமா இருக்க வேண்டும். பயங்கரமாய் சாத்தான் இன்றைக்கு தன் பக்கமாய் ஜனங்களை இழுப்பதற்காய் பல வித்தியாசமான விதங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அவை தேவனுடைய சபை என்பது வீடு. ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் லோத்து மிகுந்த பாதுகாப்பு, லோத்து மிகுந்த பாதுகாப்பு. நல்ல ஆலோசனை நமக்கு தேவை. நம் ஆலோசனை சொல்வாய் மாத்திரமல்ல, ஆலோசனையை நாம் கேட்கத்தக்கதாகவும் நாம் இருக்க வேண்டும். லோத்துடைய கூடாரம் நேர் ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் தாவீது 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் அவன் தன்னுடைய வாழ்க்கைய கூடாரத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்கப்போம். கர்த்தரை எப்பொழுதும், பாத்தீங்களா அவனுடைய வாழ்க்கையின் அனுபவம். என் வாழ்க்கையாய கூடாரத்தில் எப்பொழுதுமே யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, சிலர் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இருக்கிறார், மற்ற நாட்கள் டிவி முன்னால் உட்காந்துருக்கு. சீரியல், சினிமா, மற்ற காரியங்கள். உங்க வாழ்க்கை சரி யோசிச்சு, அந்த வருஷத்தை முடிக்க போறோம். சில ஆராதனைக்கு ஜபத்துக்கு வர நேரம் அங்கே டிவியில் உட்காந்துருப்பாங்க. சில ஏதாவது காரணம் சொல்லிட்டு கிறிஸ்துவ வாழ்க்கை விளையாட்டாய் நாம் எண்ணக்கூடாது. மிக கவனமான ஒரு வாழ்க்கை. நீ வரப்போகிற காலங்கள் மிக கடினமான காலங்கள். ஆகவே எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலவெளியில கத்த சொல்றதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த அனுபவங்களை விட்டு நிப்பாட்டுவோம். தாவீதின் வாழ்க்கையின் அனுபவம், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுடைய கூடாரங்கள் எப்படியாய் ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேராய் கூடாரம் போட்டது போல நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் கர்த்தரை நாம் நிறுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படி என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? அவன் அடுத்த வசனம் வாசிக்காப்போம். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிற, வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் பிரச்சனை என்ன வரட்டும், என்னை யாரும் நினைச்ச முடியாது, என் சமாதானத்தை கெடுக்க முடியாது. உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். எத்தனை அசைவு வந்தாலும் சரி, என்ன காரியம் வந்தாலும் சரி, காரணம் எனக்கு ஆண்டவர் முன்னால இருக்கிறார். அவே லோத்துடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானா, இந்த காலவெளியில் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இல்லாண்டவரே, நான் தலைமைத்துவத்தின் உள்ளாக அடங்கியிருக்கிற நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய சபை விட்டு, தேவனுடைய தலைவர்களை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு தூரப்படுத்துகிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டாண்டவரே. உங்களோடு நெருங்கி ஜீவிப்பாண்டவரே சொல்லி கர்த்தரை பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் உறுதியா பிடித்துக் கொள்வோம். இரண்டாவதாக வேகமாய் வசனங்களை சொல்லி யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் ஆகானுடைய கூடாரம். போதும் போதும். ஆகானுடைய கூடாரத்தை குறித்து சொல்ல வருவார். கடைசியில் அவன் ஆகாதவனாய் போய்விட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுத்தார். ஒவ்வொரு தேசத்தை, ஒவ்வொரு பகுதியாக இவர்கள் சோதித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர்
இந்த எரியோவுக்கு வந்த வழியிலே 2 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ஒன்று, இந்த வெள்ளி பொன்னு 19 வாசிக்கிறோம், சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், கர்த்தரின் பொக்கிஷத்தில் என்ன செய்யும்? சேரும். பொன் வெள்ளி இது எல்லாமே அந்த எரியோவை அவர்கள் உடைத்து அதை கைப்பற்றும் பொழுது இந்த வெள்ளி பொன் இவர்கள் எல்லாம் யாருக்குரியன்னு சொன்னாரு? கர்த்தருக்குரியது. தேவனுடைய பொக்கிஷத்திலே சேர வேண்டும். மீதி எல்லாம் சாபத்தீடானது, அதையெல்லாம் என்ன செய்யணும்? அழித்து விட வேண்டும். இது ஆண்டவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன். பொன் வெள்ளியை மாத்திரம் எடுத்து தேவனுடைய பொக்கிஷத்திலே சேர்க்க வேண்டும். மீதி எல்லாவற்றையும் செய்யணும், அழிச்சு. கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் அவைகளை அழித்து விட வேண்டும். இதுதான் தேவன் சொன்ன காரியம். இப்ப ஆகான் செய்த காரியம்னா 2 காரியத்தை அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஐயும் மிஸ் பண்ணான். ஒன்று பாபிலோனிய சால்வை, தேவனுக்கு அருவருப்பான காரியம், சாபத்திலால் எண்ணப்பட்ட காரியம், அதை எடுத்துக்கொண்டான். கர்த்தருக்கு சேர வேண்டிய பொன் வெள்ளியையும் என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டு எங்க கொண்டு வச்சான்னு சொல்லப்படுகிறது? கூடாரத்தில். 2 காரியம். தேவன் வெறுத்த அருவருத்த சாபத்தீடான காரியம். இரண்டாவதாக தேவனுக்கு சேர வேண்டிய, தேவனுடைய பொக்கிஷத்திலே சேர வேண்டிய பொன்னே வெள்ளி என்ன செய்தாங்க? எடுத்து வைத்துக் கொண்டான். அவன் நிமித்தமாய் ஆயி பட்டணம் தோற்கடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அது பிறகு யோசுவா தேவ சமூகத்தில் கடன் ஜெபிக்கிறான். ஆகான் குறிக்கப்பட்டு அவன் அழிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆசுவாத்தை கானானில் முழுமையாய் சோதரிக்க முடியல. இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கூடாரம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு யோசிப்பார். தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் சாபத்திடாய் இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய கூடாரம் சமாதானமா இருக்காது. தேவனுக்கு உரியவைகள் அதை நம்ம எடுத்து வச்சிருப்போமானா, அவருடைய பங்க நாம் இந்த ஆண்டு எடுத்திருப்போமானா, அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. பங்குன்னு சொன்ன உடனே நீங்கள் பணத்தை மாத்திரம் யோசிக்க கூடாது. அவர் கொடுக்க வேண்டிய நேரம், அவருடைய பங்கு, அவர் கொடுக்க வேண்டிய நேரம், அவர் கொடுக்க வேண்டிய கனம், அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர் கொடுக்க வேண்டிய துதி ஸ்தோத்திரம் செலுத்தணுமா யோசிச்சு பாருங்க. 2024 வருஷம் முடிக்க போற ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணாமா யோசிச்சு பாருங்க. ஜெபிக்க வேண்டிய நேரம், ஆராதனைக்கு வர வேண்டிய நேரம் வந்தோமா? வேத வாசிக்க வேண்டிய நேரம் தெரியும், பைபிள் வாசிக்கணும் தெரியும், ஜெபிக்கணும் தெரியும். நான் சொல்றேன், இந்த வரப்போகிற ஆண்டு சமாதானமா நம்முடைய கூடாரம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா இதை நம்ம செய்யலன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் பாரத்தோடு நான் சொல்றேன், உடைய குடும்பங்கள் கஷ்டப்படக்கூடாது, ஆசீர்வதிக்கப்படணும். நீங்களும் உடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கும் என்பதற்காக தான் ஜெபங்களை ஜெபிக்கிறோம், போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கோம் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும். ஆனா உங்களுடைய பங்கு அதுல இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். விளையாட்டு ஆனக்கூடாது. அநேகருக்கு குடும்ப ஜெபம் பண்றது விளையாட்டு. ஆராதனைக்கு வர்றது எப்ப போனாலும் பரவாயில்ல போய்க்கலாம். வந்தோன்னு என்ன சொல்லுவீங்க? ரயில்வே கேட்டு போட்டாச்சு. அதனால அம்மா ரயில்வே கேட்டு போட்டான்னு தெரியுது. நீயும் எத்தனை பேர் 7:30 மணிக்கு முன்னால வரணுன்ற நோக்கத்தோடு வருவீங்க? யோசிப்பார். வேலைக்கு எத்தனை முறை போறோம், எவ்வளவு சீக்கிரமா போறோம், பாடுபட்டு எப்படியாவது பிடிச்சு போறோம் எந்த காரியமானால். ஆனா ஆராதனைக்கு எப்படி நிலைமை யோசிப்பார். கர்த்தர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு, தேவனுக்கு கூட அவருடைய நேரம். முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் இருக்கு. எந்த காரணம் ஒண்ணு கல்யாணம் தான். ராஜலிங்கவுடைய தாயார் மரித்த நேரத்தில் ஒரு காரியத்தை
அந்த வீட்டில் கேட்டேன். எந்த கல்யாணமானாலும், எந்த செத்த காரியமானாலும், எதுவானாலும் சரி, எந்த சொந்தக்காரானாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் அவங்க போனதில்லை. அது ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க தாயார். நீங்க நம்ம எப்படி யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் சிந்திப்பு வந்தோம். 2024 வருஷத்துல முடிக்க போறோம். நான் உங்களை குற்றம் சாட்ட முடியாது இல்லை. வரப்போகிற ஆண்டுல யோபு 5:24 உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்கிற பாரத்தோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். அனைவரது பொருட்டா என்றதில்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு. ஏன்னா இப்ப ஆபீஸ்ல நம்ம கொடுக்க வேண்டிய பங்கு சரியா போலன்னா அவன் மெமோ கொடுத்துருவான். ஆனா ஆண்டவர் ஒரு மெமோ கொடுக்காதனால நமக்கு என்ன செய்யறோம்? எப்போ வந்தாலும் பரவாயில்ல, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, பைபிள் வாசித்தாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். இல்ல, ஆண்டவர் மெமோ கொடுத்தா ஒரே மெமோ தான், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டம். அது சரியான மனம் திரும்புதல் இந்த காலையில நம்ம எல்லாருக்கும் உண்டாடும். அந்த வார்த்தையை பேசும்போது என்னை உள்ளடக்கி தான் உங்களோட பேசுகிறேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு, நேரத்தை கொடுப்போம். அவர் கொடுக்க நேரம், ஜெபிக்க வேண்டிய நேரம், வேத வாசிக்க நேரம், ஆராதனை நேரம். நான் ஆராதனைன்னு சொன்னா என்ன உயிர் போனாலும், எந்த பல்லு வலி வந்தாலும் இங்கதான். தெரியும், கடந்த மாதம் பாம்பேல புறப்பட்டு வரும்போது பெங்களூர்ல இருந்து இறக்கி விட்டாங்க. சனிக்கிழமை சும்மா வந்திருக்கலாம். ஆராதனை எப்படி ஆராதிக்கு வந்தே சேர வேண்டும்ங்கிற ஒரே நிலைமை தான். ரொம்ப கஷ்டம். அதுக்கு முந்தின நாள் முழு இரவு ஜெபம் முழுவதும் பிரேயர் நடத்திருக்கு, பிரசம் பண்ணி இருக்கு. கஷ்டம். நான் யாராவது ஒருத்தரை அனுப்பிட்டு சுதர்சன் கூட கேட்டார், பாஸ்டர் வந்து நான் போயிடவா, லோக்கல் தான் இருக்கேன்னாரு. நோ, பணச்செலவு தான். ஏன்? ஆராதனை முக்கியம். சரீர பலவீனத்தையோ அல்ல சரீர பாடுகளையும் பார்த்தா உங்களை காட்ட எனக்கு அணைய உண்டு. நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். இந்த வருஷத்து முடிவில் வந்திருக்கிறோம். நம்முடைய கூடாரம் ஆகானுடைய கூடாரமா வேண்டாம், வேண்டாம். எங்க வச்சினானா பாலத்தின் அடியில. எங்க வச்சாலும் ஊழியருக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியுமே. நீங்க செய்யற காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியுமே. சிலர்லாம் துணிகரமா என்கிட்ட போய் சொன்ன ஆட்கள் இருக்கிறான். துணிகரமா விசுவாசிகள் போய் சொல்றதை கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் உண்மையை சொன்னா என்ன, உங்களை என்ன தப்பா என்ன போறேன்? இல்லையே. பொய் எப்படி துணிகரமாய் ஊழியத்தில் போய் சொல்லணும் நிலைமைலாம் எப்படி விசுவாசிகள் வருது இல்லை. இனி இரட்டை வாழ்க்கை வாழக்கூடிய காலம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து நம்முடைய கூடாரங்கள் ஆசிரியக்கப்படணும். நாம் நம்முடைய பிள்ளைகளும் 2025 ஆண்டுல வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவை நம்ம சரி செய்வோம். தவறுகள் ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது தேவனுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல. எத்தனையோ நாள் நான் பல்லு வலியோட பிரசவம் பண்ணியிருக்கிறேன். என் கர்த்தருடைய காரியம், தேவனுடைய காரியம், எந்த நாள் ஜெபம்னாலும் சரி, எதுனாலும் சரி. ஆண்டவரை தேடுவோம். நீங்க அடுத்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆயி பட்டணத்தை ஜெயிக்க போகும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட சொன்னார். யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் கொடூரமான கர்த்தர் அல்ல. யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆயி பட்டணத்துல நீங்க ஜெபம் பண்ணி ஆயி பட்டணத்துல எல்லாத்தையும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம்ப்பான்னு சொன்னாரு. ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கடைபிடிக்கணும்னு சொல்கிறார். ஆகாதனே போயிட்டான். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உருவாக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகவே கவனம். அடுத்த ஒரு 2 கூடாரத்தை சொல்லி முடிக்க ஒரு வாசியாப்போம். எண்ணாமதி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எண்ணாகமம் 16:27. ம் 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 கோராகுடைய கூடாரத்தை குறித்து நான் சொல்லும்படி விரும்புகிறேன். மோசே கர்த்தர் தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி தம்முடைய ஜனங்களை வழிநடத்திக் கொண்டு வருகிற நேரம், அந்த நேரத்தில் இவனும் லேவியன் தான். கோராகின் லேவிக்கு பிறந்த கோராகுடைய புத்திரன் தான் கோராகு.
என்ன செய்தானாம்? வாசிங்க ஆப்போம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. 16:2. மோசேக்கு முன்பாக எழும்பி தேவன் நியமித்த லீடர்ஷிப் தலைமைத்துவத்துக்கு விரோதமாக எழும்பி, நான் பல இடங்கள்ல ஊழியது போறேன். சில இடங்கள் நடக்கிற காரியத்தை பார்க்கும்போது மிக துக்கமான காரியங்கள். விசுவாசிலே ஊழியருக்கு விரோதமாக எழும்பி செயல்படும் நிலைமை பார்க்கும்போது மிக துக்கம். ஒரு காரியத்தை தெரியாம போச்சு அவளுக்கு. கோராகு அது என்ன செய்யணும்? பார்ட்டி, ஒரு பெரிய பார்ட்டியை கூட்டிட்டானா. யார் யாரா கூட்டினா? சபைக்கு தலைவர்கள், சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், பிரபலமானவர்கள் எல்லாத்தையும் கூட மோசேக்கு முன்பாக எழுப்பி, தலைமைத்துவத்துக்கு முன்பாக எழுப்பி என்ன சொல்றானா? விரோதமாய் கூட்டம் கூடியவள் நோக்கி, நீங்க எப்படி போறீங்க? மிஞ்சி போகிறீர்கள். நான் அதை வாசித்து ரொம்ப ஆச்சரியமா, மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பசுத்தமானவர்கள், கர்த்தர் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். யாருக்கு ஆதரவா பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஜனங்களுக்கு ஆதரவா. ஜனங்களுக்கு ஆதரவா. அப்படியே ஜனங்களுக்கு ரொம்ப பரிதாபமா. சிலர் தலைமைத்துவ உரமா பேசுற ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அப்படியே இந்த தாவீது அப்சலோம் பார்த்தீங்களா? தாவீது அப்சலோம் பார்த்தேன். உங்க அங்க போனா கோர்ட் கேஸ்ல உனக்கு ரொம்ப தீராதுப்பா, நான் தான்ப்பா எல்லாம் செய்ய முடியும், உனக்கு பேசுறேன்ப்பா, அவருக்குலாம் நேரமே இருக்காதப்பா அப்படின்னு ஜனங்களை கவர்ந்து பார்க்கிறோம். மிக பரிதாபம் இல்லாம அந்த மாதிரி ஜனங்கள் பரிசுத்தமானவர்கள். ஜனங்களை எப்படிங்க சொல்லலாம்? மிஞ்சி போகிறீர்கள், எல்லாத்துக்கும் மேலா உயர்த்துகிறீர்கள். யார் உயர்த்தினது? கோராக தான் தன்னை உயர்த்தினா. மோசே கர்த்தர் கொடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். தேவன் கொடுத்த தலைமைத்துவத்தின் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த வசனம் பின்னால பார்த்தா இன்னொரு காரியத்தை மோசே சொல்லுகிறான். அங்கே மோசே சொல்லும் பொழுது, ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களோ என்று கேட்டுகிறான். அந்த 10ஆம் வசனத்து கடைசியில் ஆசாரிய பட்டத்தையும் தேடுலோ. எங்களுக்கு என்ன போஸ்ட் கிடையாதா? நாங்க என்ன செய்ய மாட்டோமா? ரொம்ப பெரியதானமே. கடந்த நாட்டில் இந்த ஊழியர் கூட்டங்களில் சில கூட்டங்கள்லாம் பங்கு பெற்று போய் பார்த்த பிறகு சில இடங்கள் நடக்கிற பார்த்தெல்லாம் பயமா இருக்கு. எல்லாம் அந்த பட்டத்துக்கும் பொசிஷனுக்கும். நான் சொல்லி நம்ம ஒன்றும் வேண்டாம், என் ஊழியம் செஞ்சா போதும். ஆண்டவர் நான் கடந்த நாட்டில் ஜெபம் பண்ண ஒரே ஒரு காரியம் தான், உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரன் ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன செய்யணும்? கூப்பிடணும். அது ஒன்று தான். மிக பரிதாபமான நிலைமை. இன்னைக்கு கோராகுடைய கூட்டத்தை போல அவருடைய கூடாரம் மோசேயுடைய தலைமைத்துவத்துக்கு விரோதமாய் பேசினது. ஜனங்களை வசப்படுத்தி கொண்ட எதுக்கு? மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு. தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய விசுவாசிகளுக்கும் தேவனுடைய தலைமைத்துவத்துக்கும் விரோதமாய் பேசுவது கோராகுடைய கூடாரம். எந்த ஊழியராக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை பார்த்துக் கொள்வார். கர்த்தரை பார்த்துக் கொள்வார். நான் பல ஊழியத்தில் போனை நான் எடுக்கிறது இல்லை, பேசவும் மாட்டேன். ஏன் எதாவது பேசினா அவங்களுக்கு குறை இருக்கும், எதாவது பேசுவாங்க நம்மகிட்ட. இது எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் லாஸ்ட் ஒன்று அந்த கடந்த ஒரு ஆண்டு ரொம்ப நெருக்கமாக இருந்ததுலாம் போனை கட் பண்ணிட்டு எல்லாம் தேவையில்லை. எதுக்காக? நம்ம கொடுத்த ஊழியத்தை செய்யணும், நம்முடைய அபிஷேகம் பாதிக்கப்படக்கூடாது. சாரி, அவ்வளோதான். இன்னைக்கு தேவனுடைய தலைமைத்துவ தூரமாக பேசக்கூடாது. தேவன் வைத்த தலைவர்கள் விரோதமாய் கூட்டம் கூடி பேசுகிற ஒரு நிலைமை, அது கோராகுடைய கூடாரம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எல்லாரும் சாகிறபடி அல்ல நினைக்கிற முத அங்கதான் பூமி எதிர்த்து வந்துச்சு. நிலம் பிளந்து முன்னால ஒரு தோட்டம் குஜராத்தில் இறங்கிச்சு பார்த்தீங்க, எத்தனையோ மாடி கட்டடம் என்ன செஞ்சான்? உள்ள போயிடுச்சு. அது மாதிரி உள்ள போயிடுச்சு. அவ்வளவுதான். 2025ஆம் ஆண்டுல நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கணும், குறைவில்லாமல் ஆசீர்வாதமா இருக்கணும் சொன்னா தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்த பழகுங்கள். இந்த ஊழியராக தான் பரவாயில்ல, உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஊழியர்களுக்கு மிக முக்கியம். அந்த வர்ற சந்ததி ஒரு மாதிரி போயிடுச்சு. முந்தையெல்லாம் கையே அப்படி சோத்துறோம், இப்ப நெஞ்சில கை வைக்கிறார். எதுக்கும் தெரியல. ஹார்ட் அட்டாக் வந்துருமா பாஸ்டர் பார்த்த உடனே தெரியல. அது பார்த்து நான்
இருதயம் நடுங்குது போல, பிடிக்கிறாங்க போல தெரியுது. கரங்களை கூப்பி ஸ்தோத்திரம் என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கும். சரி, ஊழியரை மதிக்கிற குடும்பங்கள் வாழ்வடைந்திருக்கும். ஊழியர்களை கனம் பண்ணுகிற குடும்பங்கள் ஆசிரியக்கப்படும். இது என் வாழ்க்கையில் நான் படித்த காரியம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது பாஸ்டர் அப்படின்றவங்களுக்கு எதுவும் சொல்ல அடிதான், கம்பளம் தான் ஓத கிடைக்கும், மரியாதையும் கணக்கு கொடுக்கலண்ணா. ஏன்னா இன்னைக்கு அந்த மாடர்னிசம்னு வந்துச்சு பார்த்தீங்களா, ஹாய் ஹாய் அவ்வளோதான், அதோட போகுது. அது இல்லை, கொடுக்க வேண்டிய கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதை கொடுக்கும். ஆண்டவர் நீங்க சொன்ன தெரியுமா, மோசே உனக்கு விரோதமா இல்லப்பா, அவங்க யாருக்கு விரோதமா பேசான்னு இருக்கு? கர்த்தருக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாய். அதை கவனிச்சு கொள்ளணும். ஸ்டாப் இட். குறை சொல்றது, யாரை குறை சொல்றது? சிலலாம் விசுவாசியில வாயத்தரனா அடுத்த விசுவாசியை இஷ்டம் போல பேசுறது. அது எப்படி தெரிய மாட்டேங்குது. நானே எவ்வளவோ பிரசனத்தை சொல்லி தான் பார்த்துட்டேன், ஆனாலும் நிக்கிற மாதிரி இல்லை. ஏன் சாபம்? ஏன் பலவிதமான காரியம்? ஆண்டவர் பார்த்துட்டு, ஒருவேளை நீங்க எதிர் பேசுற ஆட்கள் உங்களுக்கு ஒன்றும் பேச முடியாம போயிருக்கலாம், உள்ள காது கேட்கறதுக்கு இல்லாம நீங்க பேசலாம். ஆனா கர்த்தர் ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிற என்ற பயம் உங்களுக்குள்ள உருவாகட்டும். வர வருஷத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா காணப்படணும். இதெல்லாம் ஆசீர்வாதத்துடைய குறைச்சல், சமாதான கட்டுடைய குறைச்சல். கோராவுடைய கூடாரம் அழிஞ்சு போயிட்டது. இன்னும் ஒரு கூடாரத்தை சொல்லிட்டு மீதி ஒரு 3 கூடாரத்தை வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட கூடாரம் சொல்லி ஒரு கூடாரத்தை மட்டும் வாசிங்க. அப்போ சங்கீதம் 106:25 வாசிங்க வேகமா. தங்கள் கூடாரங்களிலே என்ன செய்தார்கள்? சத்தமா சொல்லுங்க. அப்போ இந்த முருமுதுக்கு ஒரு பிரசங்க சொன்னாரு, இங்கிலீஷ்ல என்னது மர்மர், மலையாளத்தில் என்னது ஆன்சி இருக்க, பிறுபிறு பிறுபிறு முறுமுறு மர்மர். இதுக்கு முதல்ல ஒண்ணு போல இருக்கா வார்த்தை. கூடாரங்களிலே என்ன செய்தார்களா? இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப முறுமுறுக்கிற மாதம். முறுமுறு கூடாரங்களில் முறுமுறுப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப பரிதாபம். ஆண்டோடைய ஆசீர்வாதம் வரவேறாது. எல்லாத்துலயும் ஆண்டோட ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நான் விளையாட்டா சொல்லல, உண்மையா சொல்றேன். நான் பாரத்தோடு இந்த வார்த்தையை பேசும்பொழுது யாரையும் குற்றப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்தோட நான் பேசுறேன். இந்த 25ஆம் வருஷத்துல நம்முடைய கூடாரம், எல்லா கூடாரமும் சமாதானத்தோடு இருக்கணும், குறைவே இல்லாம தேவன் நிறைவாயோடு நடத்தணும் அப்படின்ற ஒரு பாரத்திற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அவங்களோட பேசிட்டு இருக்கிறேன். முறுமுறுக்கதை சிலெல்லாம் முறுமுறுப்பு, எதற்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு. எவ்வளவோ துதியை பத்தி கேட்கிறோம், எவ்வளோ ஸ்தோத்திரத்தை பத்தி பேசுறோம், எத்தனையோ வருஷம் விசுவாசியா இருக்கிறோம். இது ஏன் பழக்க வைக்க கூடாது? நேற்று ஒருத்தர் சின்ன ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார், அதில் பார்த்தேன். பிரசங்கமெல்லாம் அங்கேயே உள்ளதான, சர்ச்சுக்குள்ள தானா. சர்ச்சுக்குள்ள இருந்து வெளியே போகும்போது ஒண்ணுமே என்ன செய்யாது, இருக்காது. அது யாருமே கேட்குமா, அது அவன் காதிலே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க தான் கேட்பாங்க. அது பிறகு அது அவங்க வாழ்க்கையை விட்டே என்ன செய்யும், போயிரும். அதனாலதான் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தயவு செய்து முறுமுறுக்க, என்ன காரியம் நடந்தாலும் முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் கூடாரங்களை முறுமுறுத்தார்கள். நீங்க 1:10 நீங்க வாசித்தீங்கன்னா மிக பரிதாபம். அந்த கூடாரங்கள் அழிக்கப்பட்டு போனதை பார்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக வேதத்தில் சொல்லப்பட்ட 3 கூடாரத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று வாசிங்க, 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன சத்தம் உண்டு? சத்தமா சொல்லுங்களேன். உங்களுடைய கூடாரம் நீதிமானுடைய கூடாரம் இருக்குமானா எப்ப என்ன இருந்துகிட்டே இருக்கும்? துதி இருந்து கொண்டே இருக்கும். முறுமுறுக்கு இருக்காது. என்ன இருக்காது? முறுமுறுப்பு இருக்காது. தேவனை துதிப்பீர்கள். ரட்சிப்பின் கம்பீர சத்தம், புலம்பல் சத்தம் அல்ல, குறை சொல்ற சத்தம் அல்ல, முறுமுறுக்கிற சத்தம் அல்ல. இந்த வருஷத்துக்கு இதுல வந்திருக்கிற நம்ம
நம்முடைய கூடாரத்தை நான் சொன்ன 4 கூடாரங்களை போல அல்லாம இந்த கூடாரமா மாற்றிக்கொள்வோம். வருஷத்தின் இறுதியில் வந்திருக்க ஆண்டவரே, என் கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரமா இருக்கணும் ஆண்டவரே. முறுமுறுப்பின் குடும்பத்தில் இருக்கவே கூடாது. எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ண போற ஆண்டவரே. தீர்மானங்க, தீர்மானம் இல்லாம வெளியே போகாதீங்க. தீர்மானிக்கலாம் உட்காந்து முழங்கால் போடுங்க, 2வது அரணி சேர்ந்து உட்காருங்க. சரியா? நீதிமானுடைய கூடாரமா இந்த வருஷத்தின் இறுதி என் கூடாரத்தை மாற்ற விரும்புறேன். லோத்தின் கூடாரமா இல்ல ஆண்டவரே, ஆகானின் கூடாரமா அல்ல, கோராகின் கூடாரமா இல்ல, இஸ்ரவேலினுடைய ஆண்டவரே முறுமுறுக்கிற கூடாரமாய் அல்ல ஆண்டவரே, ஒரு நீதிமானுடைய கூடாரமாய் என்னுடைய வாழ்க்கையாய கூடாரம், என் வீடாய கூடாரம் மாற்றுவதற்கு ஒப்பு விடுகிறேன். எல்லாத்திலும் ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு அந்த கம்பீர சத்தம் என் சத்தத்தில் உண்டாதுக்கு ஒப்பு விடுகிறேன்னு சொல்லுவோம். 2வதாக வாசியும் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:11. செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். நான் சொன்ன 2025 வருஷத்துல நம்முடைய கூடாரங்கள் குறையில்லாமல் ஒரு செழிப்போடு இருக்க வேண்டுமானால் செம்மையான நம்முடைய கூடாரம். சரியா ஆண்டவருக்கு சரியா நடப்போம், மற்றொரு சரியா இருப்போம், செம்மையா இருப்போம், தவறான காரியங்களை அகற்றுவோம். நம்முடைய இருதயம் தேவனுக்குமாய் செம்மையா இருக்கட்டும், நம் நடத்தை தேவனுக்குமாய் செம்மையா இருக்கட்டும். செம்மையான ஒரு வாழ்க்கையா இருக்குமானா உன் குடும்பத்தை விசாரித்து குறைவை காண மாட்டீரையா, அது செழிக்கும். ஹல்லேலூயா. துதி பாடல் சந்தோஷங்க இருக்கு, செழிப்பு இருக்கு. 3வது வாசித்து முடிங்க. 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை. யாருடைய கூடாரம்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற கூடாரம், தேவனுடைய செட்டைகளுக்குள்ளாய் இருக்கிற கூடாரம். சுகமா இருக்கும், ஆரோக்கியத்தோடு இருக்கும். பொல்லாப்பு நேரிடாது. காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய ப்ராஸ்பரிட்டி, தேவனுடைய ப்ரொடெக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். இந்த காலவெளியிலே இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து வார்த்தை மாற்றிக்கொள்வோம். சொன்ன போல 2025ஆம் ஆண்டு உள்ள இந்த 26 வருஷத்துல எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோம். எத்தனை ஆபத்துகள், தீமைகள் காட்டிலும் அதிகமா மோசமா தான் போகுது. ஆனா நான் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும், செழிப்பா இருக்கும், குறைவில்லாம இருக்கும். ஒரு நீதிமானுடைய கூடாரம் போல ஒரு பீஸ்ஃபுல்லா, செம்மையானுடைய கூடாரம் போல பிராஸ்பரிட்டியோடு, உன்னதமானுடைய செட்டிலுக்குள்ள கூடாரம் போல ஒரு ப்ரொடெக்ஷனோடு காணப்படும். தேசத்தில் நடக்கிறது நடக்கட்டும், அதை தடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று ஆண்டவர் சொன்னார். நடக்கிறத தடுக்க முடியாது. ஆனா இதன் மத்தியில நாம் பீஸ்ஃபுல்லா, பிராஸ்பரிட்டியோடு, காட்ஸ் ப்ரொடெக்ஷனோடு நம்ம வாழ முடியும். எல்லா தேவசம் தெரிவிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லா தேவசம் தெரிவிப்போம். இந்த காலவெளியில் ஏதோ ஒரு பிரசங்கம் நான் பண்ணேன், அவங்களுக்கு பண்ணல. 2025 வருஷத்துல நம்முடைய கூடாரம் சமாதானமா இருக்கணும். அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை, பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பல காரியங்கள். விசாரித்து காணும்பொழுது குறைவை காண மாட்டி செழிப்பா இருக்கும். செழிப்பான கூடாரமாக, பாதுகாப்பான கூடாரமாக, ஆரோக்கியமுள்ள கூடாரமாக, ஒரு சந்தோஷமுள்ள கூடாரமாய் 2025 வருஷத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னா இன்னைக்கு நம்முடைய கூடாரத்தை எப்படி யோசிச்சு பார்ப்போம். நான் விரிவுபடுத்தி சொல்ல விரும்பல, உங்களை நீங்களே சற்று ஆராய்ஞ்சு பாருங்க. லோத்தின் கூடாரம் போல உலக காரியம், உலகமே உங்களுக்கு முன்னால் நின்றுட்டு இருக்கா. கர்த்தருடைய காரியங்களுக்கு நேரம் இல்லை, தேவ சபைக்கு நேரம் இல்லை, தேவனுடைய ஐக்கியத்துக்கு நேரம் இல்லை. லீடர்ஷிப் தலைமைத்துவத்தின் காரியங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்மை தூரமாக்கிக் கொள்வோமானால், நம்மை தூரப்படுத்துவோமானால் வேண்டாம். ஆபிரகாமுடைய ஆலோசனைக்கு செவி சாய்த்தவள்ள பாதுகாப்பா இருந்தான்.
வாதிக்கப்பட்ட நீதிமான். அது இருந்து என்ன புரிஞ்சு யோசிச்சு பாருங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு ஜீவியம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில தலைமைத்துவத்துக்கு நான் உட்பட்டிருக்கணும். தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு தூரம் போகக்கூடாது ஆண்டவரே. ஆகானுடைய கூடாரம் போல தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டா? நம்முடைய கூடாரங்கள்ல உண்டா? யோசிச்சு பாருங்க. பாரம்பரியமான காரியங்கள், சடங்காச்சாரமான காரியங்கள், இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியங்கள். வேண்டாம். தேவனுக்கு உடையவழியை நம்ம வச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தேவனுக்குரிய நேரத்தை, ஆராதனைக்கு வர வேண்டிய நேரம் வந்திருக்கிறோமா? ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபித்து இருக்கிறோமா? வேத வாசிக்க வேண்டிய நேரம் வேத வாசித்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நாம கொடுத்திருக்கிறோமா? ஆகானுடைய கூடாரம் அழிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். கானானுக்குள்ள வந்துட்டான். அடுத்தடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பிரவேசித்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டியவன். ஆனால் ஒருவருக்கும் தெரியாது. நினைச்சான் கூடாரத்தின் நடுவுல போச்சு வச்சேன். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் சொன்னவர் ரொம்ப கடூரமானவள். ஆனா அதே நேரத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நம்ம கொடுக்கல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அவருக்கு கணத்தையும் மரியாதையும் செலுத்தலன்னு சொன்னா அது வைராக்கியம் உள்ள தேவன். தீர்மானம், ஆண்டவரே வர்ற வருஷத்துல ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய சபையின் ஆராதனை முக்கியம். சிலருக்கு எங்க போனா என்ன, எந்த ஊருக்கு போனாலும் எங்க இருந்தா என்ன இல்ல. இது உங்க வீடு, உங்களுடைய ஐக்கியம், தேவன் உங்களுக்கு என்று ஏற்படுத்தினது. ஆண்டவரே, ஒரு ஆராதனை மிஸ் பண்ண வருவேன். உமக்குரிய அந்த நேரத்தை கொடுப்பேன். ஆண்டவரே, எவ்வளோ நேரத்தை கொடுக்கிறோம். சொல்லுவோம், ஆண்டவரே ஆரம்பிக்கு முதல்ல வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்க போடுகிறேன். எங்கெங்கயோ போய் காத்திருக்கிறோம். ரேஷன்ல காத்திருக்கிறோம், ஆஸ்பத்திரி போய் மணிக்கணக்காக காத்திருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு காத்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் கத்தரை தேடுற நாள்ல முதல்ல வர முடியுதா? இந்த காலவெளியிலே ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு ஒரு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க இது வருஷத்துல தீர்மானம் எடுப்போம். உங்களுடைய பங்கை நான் எடுக்க மாட்டேன். ஆண்டவரே, யோபுல கள்ளருடைய கூடாரம் இருக்கு, வேண்டாம். கோராகை போல தலைமைத்துவத்துக்கு விரோதமாக எழும வேண்டாம். ஒருவேளை உங்க ஆபீஸ் ஆனாலும் சரி, உங்களுடைய குடும்பமானாலும் சரி, தேவன் வைத்திருக்கிற தலைமைத்துவத்துக்கு எதிர எடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக எழும்புவது, மற்றவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டாம், மற்றவனை கெடுக்க வேண்டாம், ஸ்பாயில் பண்ண வேண்டாம். கோராகின் கூட்டம் மிக பரிதாபம் போனதை பார்க்கணும். வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்கிறவள எவ்வளவோ நன்மை செஞ்சார், எவ்வளவோ அற்புதம் பண்ணாரு, முறுமுறுத்தார்கள். வேண்டாம். காலவெளியிலே ஆண்டவரே, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுது. இன்னைக்கு தீர்மானம் பண்றப்பா, என்னுடைய கூடாரம் நீதிமானுடைய கூடாரத்தை போல ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால, துதியினால, ஸ்தோத்திரத்தினால நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறேன். ஒரு செம்மையானவனுடைய கூடாரம் போல இருப்பதற்கு என்னை செம்மையானவனா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு முன்பா செம்மையா நடப்பேன், இந்த உலகத்துல செம்மையா நடப்பேன், வசந்தமின்றி நடப்பேன். ஆண்டவரே, உங்களுடைய செட்டைகளுக்குள்ள நீர் வைத்திருக்கிற இந்த ஆலயத்திற்குள்ள, இந்த மறைவுக்குள்ள நான் இருப்பேன். ஆண்டவரே, உங்களுடைய இன்னும் மறைவுக்குள்ள இருப்பப்பா. சொன்ன சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு உண்டாயிருக்கும். வரப்போ 2025 ஆண்டுல கர்த்தருடைய கூடாரத்தினுடைய ஒவ்வொருடைய கூடாரத்தையும் இந்த வார்த்தையை கொண்டே ஆசிரிக்க விரும்புகிறார். அதற்கு இந்த மாலைவெளியிலே, இந்த காலவெளியிலே ஆண்டவரே, இந்த கூடாரத்தை தகுதிப்படுத்த எந்த காரியம் தவறா இருக்கும் அதை ஆண்டவர் சமூகத்தில் நல்ல சத்தத்தை அறிக்கை பண்ணி நம்ம தீர்மானத்தோடு நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் வாயத்தின் ஆண்டவர் சமூகத்தை தீர்மானிப்ப ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். நல்ல தீர்மானம் பண்ணும். ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யும். ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தில் இந்த அவருக்கு இந்த மாதிரி என் வாழ்க்கை கூடார இருக்கு,
இதை மன்னிச்சுக்கோப்பா. இந்த வருஷத்துல என் முற்றுப்புள்ளி இப்ப தீர்மானிக்கிறேன், நீதிமானுடைய கூடாரமாய், செம்மையானுடைய கூடாரமாய், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற கூடாரமாய் என் கூடாரம் இருக்கும் பொழுது குறைவே காண முடியாதாப்பா. சமாதானத்திற்கு வரப்போ 2020 ஆண்டுல என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வேணும், குடும்பத்தில் வேணும்னு கேட்போம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே மை துதிக்கிறோமாப்பா. ஆண்டவரே நீ தந்து விடுமாப்பா. ஹல்லேலூயா. ஓ ரபலா கதரமா ஷபரபலா கதரமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் கையிலே எல்லாம் சொல்லுவோமா? விசுவாசம் எதிர்காலம் கையிலே, என்ன பயம் யாரும் நீ என் பட்சத்தில் நான் பயப்படுகிறேன், என் துணையாக இருக்கின்றீரே. நீ என் பட்சத்தில் நான் பயப்படுகிறேன், என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, 2025 வருஷத்தில் எங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும், குறைவே இல்லாமல் உம்முடைய செழிப்பினாலும் உம்முடைய பாதுகாப்பினாலும் இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, உலகத்தில் அனைத்து தேசங்களும் மிக மோசமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இன்னும் பயங்கரமான செய்தி நான் கழிப்பட போறோம். ஆண்டவரே, உலகத்துக்கு எப்படி இருந்தாலும் எங்களுடைய எதிர்காலம் உடைய கையில் இருப்பதனால எங்களுடைய குடும்பம் சமாதானமாய், ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய் இருக்கத்தக்கதாக நீங்க ஆசிரியக்க விரும்புகிறீர்கள். ஆண்டவரே, இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே லோத்தின் கூடாரம் போல, ஆகானின் கூடாரம் போல, கோராகின் கூடாரம் போல, இஸ்ரவேலனுடைய கூடாரம் போல அல்லப்பா. வாழ்க்கையில் தவறி இருக்கிறவங்களை மன்னி தெரியும். யார் யார் எந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்களோ அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உதவி செய்யும் ஐயா. கூடாரம் நீதிமானுடைய கூடாரமாய், செம்மையானவனுடைய கூடாரமாய், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற கூடாரமாய் காணப்பட தேவரின் அனுகிரகம் செய்யும். இந்த நாட்டில் ஒரு ஆழமான கிரியைகள் வாழ்க்கையை செய்யும் அப்பா. எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை ஆண்டவரே. காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு புது வருஷத்துக்குள்ள போகிற ஆண்டவரே, பழைய ஜீவியத்தோடு அல்ல, பழைய நிலைமையோடு அல்ல ஆண்டவரே, ஒரு மாற்றப்பட்ட நிலைமையோடு நல்ல தீர்மானத்தோடு நான் பிரவேசிக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்தும் தன்னுடைய உள்ளங்களை கிரியை செய்வீராக. கர்த்தாவே முகிசு பிரயாணங்கள், படிப்பு, தொழில் எல்லாவற்றையும் கூட 25 நடக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனை, மாலை சிறுடி எழுச்சி எல்லாவற்றை பொறுப்படும். நாட்கள் அதிகமாக பற்றிக்கொள்ள நெருங்கி ஜீவிக்க ஈரோடு இடைவிட உதவிச்சுடியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்குறமாய், சபைக்குறமாய், ஊழியர்களுக்குமாய் போராடுகிற எல்லா சத்துரின் வல்லமைகள் அந்தகாரத்தின் கீழ் அசுத்தானில் இயேசுவின் நாமத்தால் சிறைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதம் உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன்,
இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாதே, தீங்கும் என்னை அணுகாதே. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய பாவலும் பராமரிப்பும் நம்ம யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்